வணக்கம், நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 23/2024 இன்றைய பங்கு சந்தை செய்திகள் மற்றும் வணிக செய்திகள் தான் பார்க்க போறோம். மார்க்கெட் நேற்று நல்லா ஃபால் ஆச்சு, அந்த ஃபால்ல க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு கேப் டவுன்ல தான் இருந்துச்சு. நேற்றைய லோவை இன்னைக்கு பிரேக் பண்ணி கீழே டவுன்ல இருந்துச்சு. அரௌண்ட் ஆஃப்டர்நூனுக்கு பிறகு மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. இருந்தாலும் இது பாசிட்டிவ் நோட்டா எடுக்க முடியாது. ஃபிளாட் டு பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. நிப்டி அரௌண்ட் 20 பாயிண்ட்க்கு மேல பாசிட்டிவ் இருக்கு. 89 பாயிண்ட் பக்கத்துல சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. இருந்தாலும் இதை மட்டுமே நம்ம இண்டிகேஷனா எடுக்க முடியாது. அமெரிக்கால ஃபெட் மீட் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் இந்தியா மார்க்கெட்டும் பாசிட்டிவ் சைட்ல போகும். அப்படி இல்லைன்னா நிச்சயமா கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க ரிசர்ச் பண்ணி உங்க சொந்த முடிவுல நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே ஃபிளாட்ல தான் முடிஞ்சிருக்கு. ஓரளவு மிக்ஸ்டு மார்க்கெட்டா முடிஞ்சிருக்கு. HR, மாருதி, பவர் கிரிட், நெஸ்லே, ONGC எல்லாம் பாசிட்டிவ் சைட்ல இருந்து பார்க்க முடிஞ்சு. டாடா ஸ்டீல், டாடா கன்சியூமர், டாடா மோட்டார்ஸ், சிப்லா எல்லாம் நெகட்டிவ் சைட்ல இருந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஆக்சில் இண்டஸ்ட்ரீஸ், ஆகி இன்ஃப்ரா இந்த ஸ்டாக்ல எல்லாம் இன்னைக்கு டிவிடெண்ட் ரெக்கார்ட் டேட் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றீங்கன்னா உங்க போர்ட்ஃபோலியோ செக் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு போனஸ் ரெக்கார்ட் டேட்ல பாத்தீங்கன்னா அத்வானி ஹோட்டல்ஸ், நொபுர் ரிசைக்கிளர்ஸ் உட்பட 3 நிறுவனங்கள் இருக்குது. இந்த நிறுவனங்கள் ஹோல்ட் பண்றவங்க உங்க போர்ட்ஃபோலியோ நீங்க செக் பண்ண வேண்டிய நேரம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வேல்யூவான அசெட்ஸை தரம் பிரிச்சிருக்காங்க. இதுல முதல் 10 இடத்துல எல்லாருக்கும் பிடித்தமான தங்கம் தான் இருக்கு. $14.92 ட்ரில்லியன் மதிப்பளவுக்கு தங்கம் ஏற்கனவே இருக்கக்கூடிய நகை தங்கமா இருக்கலாம், அதே மாதிரி மண்ணுக்குள்ளால் இருக்கக்கூடிய ரிசர்வ் தங்கமா கூட இருக்கலாம். இதெல்லாத்தையும் மதிப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த இடத்துல மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், NVIDIA, சவுதி அராம்கோ, ஆல்பபெட், அமேசான், சில்வர், மெட்டா அதாவது ஃபேஸ்புக், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. பிட்காயின் 10வது இடத்துல இருக்கு. இதான் கொஞ்சம் ஆச்சரியமான செய்தியா இருக்கு. 10வது இடத்துல பிட்காயின் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அசெட்ஸ்ல வேல்யூவான அசெட்ஸ்ல 10வது இடத்தை எட்டி பிடிச்சிருக்குன்னா அந்த கிரிப்டோ கரன்சில அந்த பிட்காயின்ல ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. இதுல குறிப்பா NVIDIA ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆயிருக்கு இந்த இயர்ல மட்டும். இந்த விஷயத்தை நம்ம எதுக்காக சொல்றோம்னா, இந்தியாவில் நீங்க ஸ்டாக் வாங்குறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் வாங்குறீங்க இல்லையா, இதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டாப் அசெட்டான கோல்டை நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கல்ல, கம்ப்யூட்டர் பயன்படுத்துறீங்க, மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல் பயன்படுத்துறீங்கல்ல, அதே மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, அமேசான்ல பர்ச்சேஸ் பண்றீங்க, அமேசான் பிரைம்ல படம் பாக்குறீங்க, ஃபேஸ்புக் பயன்படுத்துறீங்க, அரேபியாவுடைய அராம்கோ நிறுவனத்திலிருந்து கச்சா எண்ணெயை ஃபில்டர் பண்றதுக்கு வாங்கி நம்ம ரிஃபைனர் பண்ணி பயன்படுத்துறோம். தங்கத்தோட சேர்த்து சில்வர் நகைகளையும் பயன்படுத்துறோம். வயசுலயும் சில்வர் அதிகமா பயன்படுத்துறோம். அப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மதிப்பு வாய்ந்த அசெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சோ தெரியாம நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ இந்த பொருட்களை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அதே மாதிரி அந்த பிராண்ட் ஷேர்ஸை நீங்க வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுவும் உங்க சொந்த முயற்சியில. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பட்டும். ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது எஜுகேஷன் பர்பஸ். இந்த மாதிரிப்பட்ட சான்சஸ் உங்களுக்கு இருக்குங்கிறத சொல்றதுக்காக மட்டும் தான் இதை பயன்படுத்துறேன். ஸோ இந்திய மார்க்கெட்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மார்க்கெட்டையும் கொஞ்சம் உற்று நோக்கி அதுல என்ன உங்களுக்கு வளர்ச்சி வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்த்து பலதரப்பட்ட பரந்த இன்வெஸ்ட்மெண்ட்டா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கோங்க. இந்த பங்கு சந்தை சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான் பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ல வெறும் ₹100 கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்த நோக்கத்தில் தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தான். உங்களுடைய பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னால உங்களோட முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத உணர்ந்து அதற்கேற்றபடி முதலீடு செய்யுங்க. நன்றி.